வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் 116வது அதிகாரமான பிரிவு ஆற்றாமை என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் பிரிவாற்றாமை. குறள் 1151. செல்லாமை உண்டேல் எனக்குரை, மற்று நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. செல்லாமை உண்டேல் எனக்குரை, மற்று நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். பிரிந்து செல்லாத நிலைமை இருந்தால் எனக்குச் சொல். பிரிந்து சென்று விரைந்து வருதலை பற்றியானால் அதுவரையில் உயிர் வாழ வல்லவருக்கு சொல். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். இந்த உடலை இயக்கிக் கொண்டு இருக்கும் சுவாசக்காற்று உடலை விட்டு பிரியாமல் இருக்க எனக்கு உண்மை பொருளை சொல் இறைவா என்றும், இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று மீண்டும் ஒரு உடல் எடுத்து வருவேன் என்றால் இந்த அரிய உண்மை பொருளை அறியாமல் வாழ்பவர்களிடம் நீ விடை பெற்றுக்கொள் என்றும் கூறுகிறாள். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இந்த உடலை இயக்கிக் கொண்டு இருக்கும் சுவாசக்காற்று உடலை விட்டு பிரியாமல் இருக்க எனக்கு உண்மை பொருளை சொல் இறைவா என்றும், இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று மீண்டும் ஒரு உடல் எடுத்து வருவேன் என்றால் இந்த அரிய உண்மை பொருளை அறியாமல் வாழ்பவர்களிடம் நீ விடை பெற்றுக்கொள் என்றும் கூறுகிறாள். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.